ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சரி, இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, பலவானை முந்தி கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை தியானித்தோம். முதல் நாள் என்ன தியானித்தோம் அப்படின்னா, நமக்கு இயேசு வேணும். பலவானை முந்தி கட்டணும்னா ஏசப்பா வேணும். ரெண்டாவது நாள் என்ன தியானித்தோம்னா, நாம் பலவான்களாய் மாறணும். மூணாவது நாள் என்ன தியானித்தோம் அப்படின்னா, பலவானை பார்க்குற விதத்தை நம்ம மாற்றணும். நம்முடைய சூழ்நிலைகள் பலவானாக இருக்கலாம், இல்லை நம்முடைய நிலைமைகள் பலவானாக இருக்கலாம், நம்ம வியாதி பலவானாக இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த சூழ்நிலையை பார்க்குற விதத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை 3 நாட்களும் தியானிக்க உதவி செய்கிறார். இந்த வியாழக்கிழமை காலையில் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, யாத்திராகமம் 4வது அதிகாரத்துடைய 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். இதில் என்ன இருக்குது, என்ன வெளிப்படுது அப்படின்னா, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. என்னென்னா, மோசையுடைய இந்த 4வது அதிகாரம் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் மோசையோடு பேசுகிறாரு. எப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கணும், அவங்களோட பெருமுத்தின் சத்தம் எனக்கு கேட்டுச்சு, என்னோட சந்நிதியை எட்டினது, விடுவிக்க நான் ஒன்றை தான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அங்கே மோசையோடு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். பேச ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கேட்குறான். அந்த ஜனங்கள் என்னை ஏற்றுக்க மாட்டாங்களே, அந்த எகிப்தர் என்னை ஏற்றுக்க மாட்டாங்களே, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் போனோன்னா நான் எப்படி நீங்கள் தான் என்னை அனுப்புனீங்கன்னு அவங்க நம்புவாங்க, என்ன நம்ப மாட்டாங்களே. இப்போது ஆண்டவர் முதல்ல ஒரு அடையாளம் கொடுத்தார், பிறகு திரும்ப வேற ஒரு அடையாளத்தையும் கொடுத்து, முதல்ல காமிச்ச அடையாளத்தை அவங்க நம்பலைனாலும் பரவாயில்ல, இந்த அடையாளத்தை பார்த்தா கண்டிப்பாக நம்புவாங்க அப்படின்னு சொல்லி 2 அடையாளங்களை கொடுத்தார். அப்போவும் அவனுக்கு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வரலான்ற ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவன் குறையவே பேசிக்கிட்டே இருக்கான். இல்லை, நான் போனால் சரி வராது. இப்போ கடைசியாக சொல்கிறான், ஆண்டவர், இது வரைக்கும் என்கிட்ட பேசுனீங்கல்ல, இவ்வளவு நேரம் பேசினதில் கூட உங்களுக்கு தெரியலையா, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், எனக்கு சரியாக பேச வராது. இன்றைக்கி நிறைய பேர் மோசையை மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்கும். வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், படிப்பு ஸ்தலமாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், எல்லாம் நம்மளை என்ன பண்ணிடுறோன்னா, தாழ்மை அப்படின்ற பேரில் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நம்ம போயிட்டோம். இது ரொம்ப டேஞ்சரான ஒன்று. தாழ்மை என்பது தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவது, ஆண்டவருக்கு மேலே நம்ம உயர்த்தாத ஒரு நிலைமை. ஆனால் தாழ்வு மனப்பான்மை என்பது எல்லா சூழ்நிலையிலும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும்னா, நம்மளோட குறைகளை தான் பேசிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எப்படி நம்ம குறைய பேச பேச எப்படி பலவான நம்ம முந்தி கட்ட முடியும் இல்லையா? அப்போ தேவ பிள்ளைகளை, நமக்கு இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாழ்வு மனப்பான்மை. ஒன்றும் இல்லை, நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கை இந்த வீட்டுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கை அவ்வளோதான் பிரதர், இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் குடும்பம் நல்லா இருந்தது. அப்படி இவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு என்னமோ, இவங்க வாழ்க்கையில் இவங்களை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார், இல்லை இவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது, மேன்மை வராது, ஆசீர்வாதம் வராது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு தன்னுடைய குறைகளையே பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னால் இவ்வளவு தான் முடியும், இதுக்கு மேலே என்னால் போராடுறதுக்கு பலன் இல்லை, அப்படி தன்னுடைய பலவீனத்தையே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒருவராக இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொன்னால், தேவப்பிள்ளையே, உங்களுக்கு இருக்கிற இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களோட வாழ்க்கையை அழிச்சிடும், அதுவே பலவானாக மாறிடும். இந்த பலவானை நீங்கள் முந்தி கட்டணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தேவையான ஒன்று, இந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டுருங்க. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டுட்டு உயர்ந்த மனப்பான்மைக்கு போயிடாதீங்க, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு போயிடக்கூடாது. அதாவது எல்லா நிலைமையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதாவது பேலன்ஸ்டான ஒரு லைஃப் இருக்கணும். தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயும் போகக்கூடாது, உயர்ந்த மனப்பான்மைக்குள்ளேயும் போகக்கூடாது. பேலன்ஸ்டாக ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய பாதத்தில் அப்படி பேலன்ஸ்டாக போகணும். தாழ்வு இருக்கணும், உயர்வு தானாக வரும். தாழ்வு மனப்பான்மையும் உயர்ந்த மனப்பான்மையும் வந்துடவே கூடாது. இந்த இன்ஃபீரியாரிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ரொம்ப டேஞ்சரான ஒன்று. அதனால் தேவ பிள்ளை, ஒருவேளை இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது இப்படிப்பட்ட குணாதிசயம் உங்களுக்கு இல்லை இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது இருக்கிற வரைக்கும் இந்த பலவான உங்களால் முந்தி கொள்ளவே முடியாது, முந்தி கட்ட முடியாது. இந்த காம்ப்ளெக்ஸ், இந்த சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம பேசுனா நமக்கு டைம் பத்தாது. ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன், மோசைக்கு இருந்தது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எனக்கு ஆல்ரெடி நான் 40 வருஷம் தாண்டிட்டேன், திக்குவாய் இருக்குது, மந்தனா இருக்குது, என்னத்தை நான் பேசிட போகிறேன், 40 வருஷமாக ஆடு மேய்ச்சிட்ருக்கேன், பேன்னு என்ன சொல்ல போகிறேன்? அப்படி இல்லைங்க. நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், நம்ம கூட இருக்கிறவர் பலவான், அதை மட்டும் மறந்துடாதீங்க.
தாழ்வு மனப்பான்மையிலேருந்து இது என்னால் முடியாது, இது என்னால் செய்ய முடியாது, இந்த காரியம் பலத்துக்கு மிஞ்சினது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது, இந்த காரியம் நடக்காது, இந்த ஆசீர்வாதம் வராது, இதெல்லாம் என் கனவு தான், என் கனவுலே இப்படின்ற தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேருந்து இன்றைக்கி வெளியே வாங்கலை, உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். என்ன மறந்துடாதீங்க. நான் சொல்கிற ஒரு காரியம், இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க கலக்கமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் பயமே எனக்கில்லையே அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே சந்தோஷமாக டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.